Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 9th March 2023. Overall pre-market information கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னி தகவலை பார்க்கலாம். நேத்திக்கு முடிஞ்ச டவ் ஜோன்ஸ் அப்படின்றது நிறைய வாலட்டிலிட்டியில இருந்தது நம்ம பார்த்தோம். ஏறக்குறைய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய இறக்கம் நடந்து அதன் பிறகு முடியும் போது ஓரளவுக்கு அது மீட்டு எடுத்துறத பாக்குறோம். டவ் ஜோன்ஸ் முடியும் போது -0.18% கிட்டத்தட்ட 1% வரைக்கும் இறங்கி அப்புறம் ஏறினதை பாக்குறோம். S&P 500 பெரிய மாற்றம் இல்லாமல் 0.14% என்ற அளவிலும், நாஸ்டாக் ஓரளவுக்கு ஏறி இருக்கிறத பாக்குறோம். 0.4% என்ற அளவுக்கு ஏறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆக சந்தையானது எந்த விதமான குழுவும் கொடுக்காத ஒரு நிலையில இருக்கு. ஆனால் பெரிய இறக்கத்திலிருந்து மீண்டு இருக்கிறது என்பதை மட்டும் நம்ம இந்த இடத்துல தெளிவுபடுத்துறோம். அது அடுத்து ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு மிக்ஸ்டு பேக்னு சொல்லக்கூடிய வகையில சில சந்தைகள் ஏறி சில சந்தைகள் இறங்கிறது பார்க்கிறோம். ஜப்பான் சந்தை நிக்காயும், தைவான் சந்தை மட்டும் கொஞ்சம் ஏறி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். மற்றபடி ஹாங்காங்கோட ஹேங்ஸங், அப்புறம் சவுத் கொரியா காஸ்பி, சீனாவோட ஷங்கை எல்லாமே ஓரளவுக்கு இறக்கத்துடன் தற்போது வியாபாரமாகி வருகிறது. எச்எக்ஸ் நிஃப்டி எப்படி இருக்கலாம்? நம்முடைய நிஃப்டி சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் வியாபாரமாகி கொண்டு 10 பாயிண்ட் மேல 10 பாயிண்ட் கீழே இந்த மாதிரி ஒரு சிறிய மாற்றத்துடன் தற்போது வியாபாரமாகி வருகிறது. ஆனாலும் கவனத்துடன் இருக்க வேண்டும். இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால நிறைய ஏற்றிறக்கங்கள் உண்டு. நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏறக்குறைய 17,400 சப்போர்ட் லெவல கொஞ்சம் மேல கொண்டு வந்தோம். ரெசிஸ்டன்ஸ் 17,850 கொஞ்சம் மேல நகர்த்தணும் இல்லையா? 650ல இருந்து 850 நகர்த்திருக்கோம். இப்ப 850 அப்பர் ரேஞ்சில தான் வந்து நிக்குது. அது கிட்ட தான் இன்னைக்கு சண்டை நடக்க போகுது. ஓகே, there will be a fight in the range of 17,750 to 17,850. இந்த ரேஞ்சில நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தாண்டுவதற்கு மிகவும் சிரமப்படும். நிஃப்டி பேங்க்கும் அதே மாதிரி தான் ஏறக்குறைய அதனுடைய சப்போர்ட் லெவலில் நம்ம 39ல இருந்து 40,000 இப்ப மேல கொண்டு வந்திருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் அதுவே தான் இருக்குது. இன்னமும் அந்த 42,200. ஸோ இப்ப அப்பர் ரேஞ்சை அது தொட்டு கொண்டு இருக்கிறது, தொடுவதற்கு உள்ள வந்திருக்கிறது. இதை உடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வாரத்தில் இதுக்கான முடிவு தெரிஞ்சிடும். ஒருவேளை இதுல ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரெண்ட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு போகும்போது யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது இந்த 4% கொஞ்சம் மேல போனதுல இருந்து மார்ஜினலி டவுன் 3.98% அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ டாலர் இண்டெக்ஸும் பெரிய மாற்றம் இல்லை, 105.6 இருக்கிறது பாக்குறோம். பிரெண்ட் க்ரூட் மட்டும் கொஞ்சம் $84 இருந்து 82.66 சொல்லிட்டு கொஞ்சம் மார்ஜினலி டவுன். கோல்டும் பெரிய மாற்றம் இல்லாமல் நேற்றுக்கு $1,810 பெர் அவுன்ஸ், $1,812. கோல்டு பொறுத்த வரைக்கும் தற்போது இறங்குமுகமாக இருக்கிறது. அதனால இங்கிருந்து ஒரு சிறிய புல் பேக் ரேலின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சிறிய ஏற்றம் வரலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக அதனுடைய டைரக்ஷன் ஆஃப் தி கோல்டு அப்படின்னு சொல்றது வந்து டவுன் சைட்ல தான் இருக்கிறது பாக்குறோம். மெல்ல 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 இங்கிருந்து இன்னும் 10% இறக்கம் கூட இறங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் மெல்ல 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 நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கிறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அப்படின்னு 82.01 கிட்டத்தட்ட அது 83 கிட்ட இருந்து என்னாச்சு ஒரு வலிமை பெற்று 81.9 வரைக்கும் கூட கீழே வந்ததை நம்ம பார்த்தோம். அந்த வலிமை பெற்றுதல், அதாவது ருபி பிகம் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த ஸ்ட்ரென்த் அது மெயின்டைன் பண்ணதான்றதை தான் பார்க்கணும். இப்போதைக்கு அது ஒரு மையப்புள்ளியில் இருக்கிறதா எடுத்துக்கலாம். நேற்றுக்கு யுஎஸ் ஃபெட் சேர்மன் ஜெரோம் போவலுடைய கமெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அவர் வந்து ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது லாங் டேர்ம்ல தொடர்ந்து ஏற்றுவதற்கான வாய்ப்பும் இருப்பது அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. பங்கு சந்தையை வந்து ஒரு அச்சத்தில் அழுத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். எஃப்ஐஸ் அப்படின்றவங்க தொடர்ந்து விற்று கொண்டிருந்த ஒரு சூழல்ல இருந்து கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் நேத்திக்கு ஒரு கணிசமான அளவு வாங்குதல் 3,271 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்கன்றது ஒரு சாதகமான ஒரு அம்சம். டிஐஎஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 937 crores விற்றிருக்கிறார்கள். இந்த டிஎஸ் பையிங் அப்படின்றது எந்த அளவுக்கு சந்தையை தூக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா முக்கியமான தடங்களுக்கு அருகாமையில் இருக்கிறோம். அவங்க வந்து ஷார்ட் பொசிஷன் இன்னமும் 75% இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதனால ஒருவேளை ஷார்ட் கவரிங் அப்படின்றது நிகழ்ந்தால் இந்த 17,850 உடைக்கப்பட்டால் சந்தையில் ஒரு இடைக்கால ஏற்றம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ராம். ஆன்லைன்ல எல்லா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலும் படிப்பதற்கு ஏதுவாக வேலை முடிச்சுட்டு ராத்திரி 8 to 9 மணிக்கு ஆன்லைன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம். நான் வர ப்ரோக்ராம் இதுல டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கம்ப்ளீட் லேர்னிங் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், 1 month ப்ரோக்ராம். லைவ் மார்க்கெட்ல ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை டெய்லி 11 மணிக்கு நம்ம எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல அனலைஸ் பண்றோம். அன்னன்னைக்கு வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுது. அன்னன்னைக்கு பணம் பண்ணுவதற்கான வாய்ப்பும் பார்க்கப்படுகிறது. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேத்திக்கு வந்து ஒரு புல் கேண்டில் வந்து பார்க்குறோம். நேத்திக்கு நம்ம பார்க்கும்போது முந்தா நேத்திக்கு பார்க்கும்போது ஒரு உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார் வந்து நான் சொல்லியிருந்தேன். அந்த ஷூட்டிங் ஸ்டாரோட பவர் என்ன,
இன்னைக்கு அது கீழே இறங்கி ஒரு கேப் டவுன்ல வந்ததுதான் அதனுடைய பவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த பவர் இப்போ நலிஃபை பண்ணப்பட்டு விட்டது இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி க்ளோஸ் டு த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ எப்படி அந்த தடையை உடைக்குதா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். லைக் பண்ணி உங்க கமெண்ட்ஸையும் போட்டு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்கி உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து.